கொள்கின்றேன். ஒரு முறை யமதர்மராஜன் பெருமாளை சந்தித்து, பெருமாளே, நீங்கள் எங்களது யமலோகத்திற்கு உங்களது கருட வாகனத்தில் வந்தருள வேண்டும் அப்படின்னு யமதர்மராஜன் பெருமாளிடம் வேண்டுதல் வைக்கின்றார். பெருமாளோ யமதர்மராஜனுடைய வேண்டுதலை ஏற்று தனது கருட வாகனத்தில் யமலோகத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார். யமதர்மராஜன் யமலோகத்திற்கு வந்த பெருமாளை முழு பக்தியோடு முழு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார். அந்த தருணத்தில் யமலோகத்தின் தெற்கு திசையிலிருந்து அழுகையும் கூக்குரலும் பெருமாளுக்கு கேட்கின்றது. பெருமாள் அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி நடந்து சென்று அங்கே பார்க்கின்றார். அங்கே பாவிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அன்று ஏகாதசி திதி. பெருமாள் யமலோகத்திற்கு சென்ற அந்த நாள் ஏகாதசி திதியாக இருந்தது. எனவே பெருமாள் அந்த பாவிகளை பார்த்து, இன்று ஏகாதசி திதியாயிற்றே என்று வாய்விட்டு உறக்கச் சொன்னார். அந்த பாவிகளும் அதே வார்த்தையை உறக்கச் சொன்னார்கள். இன்று ஏகாதசி திதி ஆயிற்றே ஐயனே அப்படின்னு அந்த பாவிகளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வார்த்தையை உறக்கச் சொன்னாங்களாம். அந்த நிமிஷமே அவர்களின் பாவங்கள் அத்துணையும் நீங்கி பெருமாளின் அருள் கிடைத்தது அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுகின்றது. சிந்தித்து பாருங்கள், இன்று ஏகாதசி திதி ஆயிற்றே என்று சொன்னாலே பாவங்கள் தீரும் அப்படின்னா அந்த ஏகாதசி திதியில விரதம் இருந்து பெருமாளை வணங்கினா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்.